Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இந்த திருநாளை 3 அரசர்கள் பெருவிழா என்றும் அழைக்கின்றோம். 3 ஞானிகள் இயேசுவை தரிசிக்க வந்தார்கள் என்றும் நாம் நம்புகின்றோம். ஆகவே இந்த நல்ல நாளிலே அந்த 3 அரசர்கள் கஸ்பார், மெல்கியோர், பல்தசார் என்று பாரம்பரியமாக சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. இந்த பெயர்களை கொண்டவர்களுக்காக நாம் சிறப்பாக இன்று ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, விண்மீன் வழி நடத்த ஒரே திருமகனை இன்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்திய நீர் கனிவுடன் வரம் அருளவுமை மன்றாடுகின்றோம். அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள் உமது மாட்சியின் தோற்றத்தை கண்டு களிக்கும் வரை வழிநடத்தப்படுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60, இறைவசனங்கள் 1-6 முடிய. எருசலேமே, எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன்மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடைபோடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார். அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையில் இருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும். பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், எப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமண பொருள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 72. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரசு மைந்தரிடம் உமது நீதியை விளங்க செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு
நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வலியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். இரண்டாம் வாசகம். பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தை 2, 3 மற்றும் 5, 6. சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகின்றேன். அந்த மறைப்பொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த மறைப்பொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்து வந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்பொழுது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறை வாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர்களும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைப்பொருள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அரசரை வணங்க வந்திருக்கிறோம். மத்தேயு எழுதிய நற்செய்தி இயல் 2, 1 முதல் 12 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவிலுள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்கள் இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி
மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவிலுள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ராயேலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள். அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்கள் முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேடைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளைப்போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தயவு செய்து நான் சொல்வதை திருப்பி சொல்லுங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவே நீரே மெசியா. இயேசுவே நீரே மெசியா. நீரே வாழும் கடவுளின் மகன். நீரே வாழும் கடவுளின் மகன். இயேசுவே நீரே என் ஆண்டவர். இயேசுவே நீரே என் ஆண்டவர். நீரே என் கடவுள். நீரே என் கடவுள். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஆயர். இயேசுவே நீரே என் ஆயர். எனக்கேதும் குறையில்லை. எனக்கேதும் குறையில்லை. எனக்கேதும் பயமில்லை. எனக்கேதும் பயமில்லை. எனக்கேதும் கவலை இல்லை. எனக்கேதும் கவலை இல்லை. இயேசுவே நீரே என் தெய்வீக மருத்துவர். இயேசுவே நீரே என் தெய்வீக நீரே என் அருமருந்து. நீரே என் அருண்மருந்து. நீரே எனக்கு விடுதலை தருபவர். நீரே எனக்கு விடுதலை தருபவர். உமது அருளால் நான் நலமோடு வாழ்கிறேன். உமது அருளால் நான் நலமோடு வாழ்கிறேன். வளமோடு வாழ்கிறேன். வளமோடு வாழ்கிறேன். விடுதலையோடு வாழ்கிறேன். விடுதலையோடு வாழ்கிறேன். மகிழ்ச்சியோடு வாழ்கிறேன். மகிழ்ச்சியோடு வாழ்கிறேன். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. பிரியமானவர்களே, சமீபத்தில் ஒரு கிறிஸ்மஸ் கேரலுக்கு போயிருந்தேன். அந்த கேரல் சர்வீஸ் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கிருந்த சிறுவர் சிறுமியரிடம் சின்ன சின்ன கேள்விகள் கேட்கப்பட்டன. அதில் ஒரு கேள்வி, இயேசுவை சந்திக்க வந்த 3 அரசர்களுடைய பெயர் என்ன? ஒரு சிறுமி எனக்கு தெரியும் என்று வந்து சொன்னார்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கஸ்பார், பல்தசார், அப்புறம் மெல்கிசதேக் அப்படின்ட்டாங்க. மெல்கிசதேக் அல்ல, மெல்கியோர். மெல்கியோர் என்று சொல்லுவது பதிலாக மெல்கிசதேக் என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே இது பைபிள் எங்கேயும் இல்லை, மாறாக பாரம்பரியமாக நம்பப்படுகிற ஒரு விஷயம். 3 அரசர்கள், கஸ்பார், பல்தசார், மெல்கியோர். ஆகவே நான் திருப்பலின் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த பெயர் கொண்டவர்களுக்காக இன்று ஜெபிப்போம். பிரியமானவர்களே, சமீபத்தில் ஒரு கதை ஒன்று கேட்டேன், எனக்கு ரொம்பவும் பிடித்திருந்தது. அது என்ன கதை என்றால், ஒரு காட்டுக்குள்ளே காட்டு ராஜாவுக்கு ஒரு பிறந்த நாள். ஆகவே காட்டுக்கெல்லாம் ராஜாவாக இருப்பது சிங்கம்.
ஆகவே இது சிங்கத்தினுடைய பிறந்த நாளுக்காக எல்லோரும் வரணும்னு சொன்னாங்க. எல்லோரும் வந்துட்டாங்க. ஒரு காக்கா மட்டும் லேட்டாக வந்துருச்சு. லேட்டாக வந்ததுனால மற்றவங்க எல்லோரும் அந்த காக்காயை ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க. ரெண்டாவது சொன்னாங்க, இது மாதிரி நீ கண்ணம் கரையேறுன்னு இருக்கிற கருப்பாக இருக்கிற எங்களுக்கு வேண்டாம், நீ எங்கிட்ட வராத, நீ லேட்டாக வேறு வந்துட்ட அப்படின்னு எல்லாரும் புறக்கணிச்சிட்டாங்க. அந்த காக்கா சொல்லுது, இல்லை நானும் கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தான், நானும் அழகாக தான் இருக்கிறேன், என்னையும் நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்ட்டு. இல்லை முடியாதுன்னு எல்லாரும் ஒரே மனதாக சொன்னதுனால அது யாரும் ஏற்றுக்க முடியல. அந்த காக்கா வருத்தத்தோடு போய் மரத்து மேலே உட்காந்து ஒரு கிளையில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்குது. அவ்வாறு அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த மரத்தடியில் 40 பேர் வர்றாங்க. 40 பேரும் படை வீரர்கள், ஏரோதுவால் அனுப்பி வைக்கப்பட்ட படை வீரர்கள். அவங்க பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி ஏரோது ராஜா 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகளை எல்லாம் கொல்ல சொல்லியிருக்கிறார் பெத்லகேமில். முக்கியமாக அந்த குழந்தை இயேசுவை கொல்லுறது தான் அவருடைய திட்டம். நாம் எப்படி அந்த குழந்தை இயேசுவை கண்டுபிடிக்கிறது தெரியாதே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த பேச்சை அந்த காக்கா கேட்குது. கேட்டோடனே ஐயையோ நம்ம சாமியை கொல்ல போகிறாங்களா, விடமாட்டே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டாக அந்த காக்கா பறந்து போய் மாதாக்கிட்டையும் சூசியப்பர்கிட்டையும் இந்த மாதிரி உங்கள் குழந்தைக்கு ஆபத்து வருது, உடனே நீங்கள் புறப்பட்டு வேறு இடத்துக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ மாதா சொல்கிறாங்க, நீ எங்களுக்கு நல்லது ஒரு செய்தி கொண்டு வந்த, உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் ஒரே ஒரு காரியம், என்னுடைய குழந்தை இயேசுனுடைய முகத்தை நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அது ஒன்றே எனக்கு போதுன்னு சொல்லிட்டு காக்கா போய் அந்த குழந்தை இயேசுனுடைய முகத்தை பார்த்து 15 நிமிஷம் குழந்தை இயேசு இந்த காக்காயும் பேசினாங்களாம். ஆனால் என்ன பேசுனாங்கன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாதான். இப்போது இந்த காக்கா கொடுத்த தகவலின் பேரில் மாதாவும் சூசையப்பரும் குழந்தை இயேசுவை தூக்கிட்டு எகிப்துக்கு போயிட்டாங்க. இப்போ இந்த நைட்டு அந்த காக்கா திரும்பி வருது. திரும்பி வந்தால் எல்லோரும் பிறந்த நாள்லாம் கொண்டாடி முடிச்சுட்டு ரெடியாக இருக்கிறாங்க வெளியே எங்கே போகிறதுக்கு. எங்கே போக போகிறீங்க? நாங்கள்லாம் குழந்தை இயேசுவை பார்க்க போகிறோம். அப்போ அந்த காக்கா சொல்லுது, உங்களால் குழந்தை இயேசுவை பார்க்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி நான் மரத்தில் உட்காந்துருந்தேன், 40 படை வீரர்கள் வந்தாங்க, அவங்க பேசுனதெல்லாம் கேட்டேன், உடனே நான் போய் தகவல் கொடுத்துட்டேன், மாதாவும் சூசையப்பரும் குழந்தை இயேசுவை தூக்கிட்டு எகிப்துக்கு போயிட்டாங்க, நீ அங்கே போனால் பார்க்க முடியாது அப்படின்னு. அப்போது அந்த குழந்தை இயேசு பேசினாராம் சிங்கத்துக்கிட்டையும் மற்ற எல்லா மிருகங்கள்கிட்டையும், இதை பாருங்கள், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த காக்காயை அதன் நேரம் கருப்பாக இருக்குன்னு சொல்லி லேட்டாக வந்ததுன்னு சொல்லி புறக்கணிச்சிட்டிங்க. நான் இந்த உலகத்துக்கு வந்ததே இப்படிப்பட்ட மக்களுக்காகத்தான். புறக்கணிக்கப்பட்ட மக்கள், ஒதுக்கப்பட்ட மக்கள், ஓரங்கட்டப்பட்ட மக்கள், இப்படி விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். ஆகவே தான் நான் என்னையே அந்த காக்காய்க்கு வெளிப்படுத்தினேன், காட்சி கொடுத்தேன். நீங்களும் மனம் திரும்பி எல்லாரும் எந்த விதமான பாகுபாடு வேறுபாடு இல்லாமல் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒத்துமையாக இருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் நான் உங்களுக்கும் காட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போயிட்டாராம் ஆண்டவர் இயேசு. பிரியமானவர்களே, குழந்தை இயேசுவை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கிறது. விவிலியத்தில் யாருக்கெல்லாம் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிற பொழுது, யாருக்கெல்லாம் கொடுக்கிற மனசு இருந்ததோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். உதாரணமாக ஆட்டு இடையர்கள், அப்புறம் 3 ஞானிகள், இவங்க எல்லாரும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. பார்த்தீங்கன்னாக்கா மத்தேயு நற்செய்தியில் 2வது அதிகாரம் அதில் பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி 2:2 3 ஞானிகள் தங்கள் வணக்கத்தையும், மத்தேயு நற்செய்தி 2:11 தாங்கள் கொண்டு வந்த பொன்னையும் சாம்பிராணியையும் வெள்ளை பழத்தையும் காணிக்கையாக கொடுப்பதற்காக இயேசுவை தேடி வந்தார்கள். லூக்கா நற்செய்தி 2:20 இடையர்கள் தங்களது பாராட்டையும் மகிழ்ச்சியையும் புகழ்ச்சியையும்
இயேசுவுக்கு காணிக்கையாக கொடுப்பதற்காக அவரை தேடி வந்தார்கள். இந்த 2 பிரிவினருக்கு தான் இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். இன்னும் 2 பிரிவினர் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா, மத்தேயு நற்செய்தி 2:16-18 முடிவுள்ள வசனங்களில் உள்ளபடி, ஏரோதுவும் அவனுடைய ஆள்களும் இயேசுவினுடைய உயிரை எடுக்க அவரை தேடினார்கள். அவங்களுக்கு இயேசு காட்சி கொடுக்கல. யாரெல்லாம் கொடுக்க வந்தார்களோ அவர்களுக்குத்தான் தன்னை வெளிப்படுத்தினாரே அல்லாமல், யாரெல்லாம் தன் உயிரை எடுக்க வந்தார்களோ அவர்களுக்கு அவர் காட்சி கொடுக்கவில்லை. நாமும் கடவுள் எனக்கு காட்சி கொடுக்க வேண்டும், என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பினால் நாமும் கொடுக்கிற ஒரு பண்பு நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். திரு விவிலியத்திலே தொடக்க நூல் 17வது அதிகாரம் 1வது திருவசனத்தின்படி, ஆபிரகாமுக்கு வயது 99, ஆனால் அவருக்கு குழந்தை இல்லை. தொடக்க நூல் 18வது பிரிவு 12 அவரது மனைவி சாரா ஒரு கிழவி. ஆனால் ஆபிரகாம் கடவுள் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்தார். ஆனாலும் அவர் விரும்பி கேட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. அவருக்கு எப்போது கடவுளின் ஆசி கிடைத்தது தெரியுமா? தொடக்க நூல் 18வது அதிகாரம் 1-15 உள்ளபடி, முன்பின் தெரியாத 3 மனிதர்களுக்கு ஆபிரகாம் உணவும் தண்ணீரும் கொடுத்து உபசரித்த போதுதான் அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது என்று நாம் வாசிக்கின்றோம். புதிய ஏற்பாட்டிலே லூக்காஸ் நற்செய்தி 19வது அதிகாரம் 8வது வசனத்தின்படி, பெரும் பாவியான சக்கேயு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று கூறிய போதுதான் சக்கேயுவுக்கு இயேசு தன்னை மீட்பராக வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இயேசுவுக்கு ஒருவர் எந்த நாட்டை சார்ந்தவர், எந்த இனத்தை சார்ந்தவர், எந்த மதத்தை சார்ந்தவர், எந்த ஜாதியை சார்ந்தவர், எந்த சபையை சார்ந்தவர் என்பது முக்கியமில்லை. மாறாக அவருக்கு வேண்டியதெல்லாம் அவர்கள் ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய மனம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும். திருத்தூதர் பணி 20:35 செயல்களிலெல்லாம் சிறந்த செயல் நம்மிடம் உள்ளதை மற்றவர்களுக்கு கொடுப்பதாகும். அப்போது எந்த குழந்தை இயேசு ஞானிகளுக்கு காட்சியளித்தாரோ அதே குழந்தை இயேசு நமக்கும் காட்சியளித்து நமக்கும் இந்த புதிய வருஷத்திலே நிறைவான ஆசையை அளிப்பார். இந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கையை பாடலாக பாடி கடவுள் மீது நமக்குள்ள அசைக்க முடியாத விசுவாசத்தை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். ஒன்று
ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனும் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனிலும் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியின் பயனும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் முது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கவுமை வேண்டுகின்றோம். பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலவும் இப்பொழுது ஒப்பு கொடுக்கப்படவில்லை எனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகின்றார், பலியிடப்படுகின்றார், உட்கொள்ளப்படுகின்றார் என்பதை நாங்கள் உணரச் செய்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனிதத்தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகாத்தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. உன்னதங்களில்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. நாங்கள் ஒருபோதும் பாவத்தினாலும் பாடுகள் பலகீனங்களினாலும் உம்மை விட்டு பிரியப்படாதேயும். இதோ இறைவனின் செம்மறி,
இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கும் எப்பொழுதும் விண்ணக ஒளியால் நீர் எங்கள் முன் செல்ல உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டுமென நீர் விரும்பும் மறை நிகழ்வை தூய்மையான உள் உணர்வுடன் கண்டுகொள்ளவும் தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவுக்கான சிறப்பு ஆசிரியரை பெற்றுக்கொள்ள தலைவணங்கி ஜெபியுங்கள். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு ஆசிரியருக்கு பிறகும் ஆமேன் என்று சொல்லி அதை உங்களுடையதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இருளினின்று உங்களை தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்த இறைவன் தமது ஆசையை கனிவுடன் உங்கள் மீது பொழிந்து உங்கள் இதயங்களை நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் அன்பிலும் உறுதிப்படுத்துவாராக. இன்று உலகுக்கு தம்மை வெளிப்படுத்தி இருளில் ஒளி வீசிய கிறிஸ்துவை நம்பிக்கையுடன் நீங்கள் பின்பற்றி வாழ்வதால் நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஒளியாக திகழச் செய்வாராக. ஞானிகள் விண்மீனை பின்தொடர்ந்து ஒளியின் ஒளியாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கண்டடைந்ததை போன்று நீங்களும் இம்மை வாழ்வின் பயணத்துக்கு பின் அவரிடம் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. நம்மிடம் உள்ளதை பிறருக்கு பகிர்ந்தளித்து அதன் வழியாக இறை ஆசிரியரை பெற்று வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
புகழுக்குரிய தூயரே நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.